பிப்ரவரி மாதம் நமக்கு 6ஆம் தேதி நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைமண்ட் கிளப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம டைமண்ட் கிளப் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் டபுள் தமாக்கால என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைமண்ட் கிளப்பை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் பண்ணுவாங்க. ஆர்சிஎம், எஃப்எம்சிசி பொருட்கள் மட்டும் சிலர் பண்ணுவாங்க. சிலர் கீஸ்டோல் மட்டும் 5000 ரெகுலராக பண்ணுற மக்கள் இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமா ஒரேஸ்னாலோ இல்லை நியூட்ரி ஷேர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஆர்சிஎம்ல துளசி பெயிண்ட்னு ஒரு செக்டர் இருக்கு. இந்த துளசி பெயிண்ட் மூலியமா மாசம் மாசம் 5000 பிவி பண்ண வைக்கிறோம், பெயிண்டர்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், எவ்வளவு நாள்ல நம்ம ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா பல விதமான கேட்டகரியில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொண்டு வந்த பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கேட்டகரி. அந்த பெயிண்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிஸ்னஸை எல்லாத்தையும் டோட்டலாக பிஸ்னஸ் அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா அது துளசி பெயிண்ட் ஒரு முக்கிய பங்கு இருக்குங்கிறத நம்ம அதில் சொல்லலாம். அந்த பெயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு பிரைமர், எமல்சன், வால்புட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கேட்டகரியில் வந்து நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மகிட்ட இருக்க என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஓரளவு மொத்தமாக நம்ம கொடுத்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட பிரைமர், எமல்சன், வால்புட்டி, ரோலர்ஸு, பெயிண்ட்ஸ் வந்து எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமர்ஸ் நம்ம என்னென்ன அந்த துளசி பெயிண்டில் இருக்குங்கிறத ஒரு ஓரலாக மட்டும் பார்க்கலாம். பிரைமர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேன்வாஸ்னு ஒரு பிரைமர் வந்துருக்கு. இன்டீரியர் பிரைமர்னு சொல்லி கேன்வாஸ்னு ஒரு பிரைமர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸை கொடுக்க முடிய அளவுக்கு லோ ப்ரைஸில் ஒரு ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா போலார் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஆனால் கேன்வாஸுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஒன்று உள்ள வரல. ஆனால் நமக்கு டிப்போகளில் கிடைக்குது. நிறைய ஸ்டாக் பேங்க்ல வச்சிருக்கு. நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் ஒரு 50 60 பேக்கெட் வந்து நம்ம ரெகுலராக எடுத்து காலி பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மற்ற பிராண்ட்ஸ் மற்ற பெயிண்ட் கடை இருக்குன்னா மற்ற பிராண்டு பெயிண்டர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன கிட்டத்தட்ட மினிமம் 2500 குறைஞ்சி வாங்க முடியாத மெட்டீரியல்ஸை நம்ம டிபி ரேட்டு 1350 கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் பிரைமர் இருக்குது. ஒயிட்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கி அடிச்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளில் 2500 வாங்குற பிரைமரே பார்த்தீங்கன்னா பிரைமர் மட்டும் அடிச்சு விடுவாங்க சில பில்டிங்லாம். அப்படிப்பட்ட பில்டிங்லாம் 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகிடுது. கம்ப்ளீட்டாக கையில் ஒட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம கேன்வாஸ் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகியுமே இன்னும் அந்த பிரைமர் வந்து இன்னும் நல்ல தன்மையோடு இருக்குது. அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ள அளவுக்கு அதிகமான ஒரு வாரண்டியோட நம்ம பொருள் இருக்கு அதில். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் பிரைமர், போலார் இன்டீரியர் பிரைமர் நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே நமக்கு இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனால நமக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு உள்ள பெயிண்ட் பண்ணுறோம், வீட்டுக்குள்ள இன்னர் வடிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ரெகுலராக அடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அது மார்க்கெட்டில் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு கட்டித்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் லெவலில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கவரேஜ் நமக்கு அதிகமாக கொடுக்கும். அது மற்றதை விட நல்லா இருக்கும். ஒயிட்னஸும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் நல்லா இருக்கும். எக்ஸலண்டாக இருக்கும் இதில். அதில் பிரைமரில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் பிரைமர் நமக்கு இருக்கு. மின்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பிரைமர் 2 பக்கம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒயிட்னஸாக கொடுத்துருக்காங்க. டாப் கோட் ஃபினிஷிங் அதாவது நம்ம பிரைமர் அடிச்சு அதுக்கு மேலே நம்ம எமல்சன் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த எமல்சனோட ஒரிஜினல் ஃபினிஷிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மின்ட் பிரைமரில் கொடுக்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டும் தன்மை நல்லா அதிகமாக இருக்கும். சோரில் உரியாது. நம்ம இந்த பிரைமர் அடிச்சு நம்ம எமல்சன் மேலே டாப் கோட் அடிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு கம்பெனி 10 லிட்டர் வரைக்கும் வாட்டர் லெவல் சேர்க்க சொல்லி நம்ம யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் வரை தண்ணி தடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டித்தன்மை இருக்குது. அவ்வளோ அடிச்சுமே நம்ம நல்ல ஏரியா கவரேஜ் இருக்குது. நல்ல அந்த மறையுது. ஒரு பழைய கலர் ஒன்று இருக்குது அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு கோட்டை அடித்தாலே அதுக்கடுத்து கலர் போடும்போது ஈஸியாக கவரேஜ் ஆகக்கூடிய நல்ல தன்மையோடு இருக்குது. அது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பிரைமர். ப்ரைஸ் பிரைமர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இருக்கல நம்ம இதில் இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா டேம்ப் ஷீட் அப்படின்னு சொல்லி பிரைமர்ஸ் சில பிராண்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ப்ரைஸுங்கிற பிரைமர் கொடுக்கலாம். மார்க்கெட்டில் நம்மகிட்ட இருக்க மிடில் லெவலில் பிரைமரை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 3200 3500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ப்ரைஸ் பிரைமரி நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்குள்ள தான் நம்ம ரேட் இருக்குது டிபி ரேட்டு. இதெல்லாம் நம்ம பெயிண்டர்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள மெம்பராகி ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா மற்ற பிராண்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமருக்குலாம் அந்த பாயிண்ட் பிவி அப்படிங்கிறதே கிடையாது. மற்ற பெயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுலையுமே கிடையாது. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ்னு ஒரு பிரைமர் சொன்னால் அந்த பிரைமருக்கு கிட்டத்தட்ட 275 பிவி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பாயிண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி அது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வாடிக்கை 275 பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்லாம் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 பாயிண்ட் வரைக்கும் பிவி அவங்களுக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு 3 வாலி எடுத்தாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 4200 பிவிக்கு மேல ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ பிரைமர் மட்டுமே நம்மட்ட அவங்க கன்சியூம் பண்றாங்க. புதுசா ஒரு பெயிண்டர் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அவங்க வந்து ரெகுலரா ஒரு கடையில டை அப் இருப்பாங்க. வாங்கிட்டு இருப்பாங்க. அது வர சொல்ல அவங்களுக்கு இருக்கும் அங்க. ஏதாவது கணக்கு பெண்டிங் இருக்கும். அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கனால திடீர்னு ஒரு பெயிண்டர் நம்மட்ட வரும்போது யோசிப்பாங்க. ஆர்சிஎம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியா வந்துருவாங்க. புதுசா ஒரு பெயிண்டர் இப்ப நம்ம பெயிண்ட்ட புரமோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, புது புது பெயிண்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். கான்ட்ராக்டர பார்க்குறோம். இன்ஜினியர்ஸ பார்க்குறோம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரியா இருப்பாங்க. ஒரு பெயிண்ட் ஒரு 5 பேர் 10 பேர் வேலை பார்க்குறவங்ககிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு கடையில வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 5000 1 லட்சம் கிரெடிட் அந்த கடையில இருக்கும். டக்குனு நம்மட்ட வர யோசிப்பாங்க. பொருள் நல்லாவே இருந்தா கூட நம்ம கிரெடிட் குடுக்க மாட்டோம். அப்படிங்கும்போது நிறைய யோசிப்பாங்க. இதுல உள்ள பெனிஃபிட் அவங்களுக்கு சொல்லும்போது வந்து, சரி அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிரைமர் தான் அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமல்சன பொறுத்தவரைக்கும் வீட்ல பேசியிருப்பாங்க. நாங்க இந்த ஏசியன்ல அடிச்சாரோம். ஏதோ ஒரு பிராண்ட் அடிச்சாரோம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்ப பிரைமருங்கும்போது அவங்களுக்கு பேஸ் கோட் அப்படிங்கிறனால பிரைமர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிரைமர் வாங்குவாங்க. அப்ப நம்ம பிரைமர் அவங்க ப்ரொமோட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலா அவங்க மத்த பிராண்ட்ல வாங்குற பிரைமர விட, அதுல ஒரு 50, 60 லிட்டர் பிளான் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு 40 லிட்டர் வேலைய முடிச்சிடும். அந்த அளவுக்கு மெட்டீரியல் அவங்களுக்கு குறையும் தன்மையே கிடைக்கும் அதுல. அப்ப விலையும் கம்மியா இருக்கும். சரக்கு கம்மியா தேவைப்படும் அப்படிங்கும்போது, அவங்க அடுத்து ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த எமல்சன் பேஸ்ல உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமர ப்ரொமோட் பண்ணோம்னாலே, பிரைமர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேட்டகரியா குடுத்துருக்காங்க. பேசிக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப புது பில்டிங் அடிக்கிறாங்கன்னா, இப்ப நெறைய பேரு ஒயிட் வாஷ்ங்க சுண்ணாம்பு மாரி சூர்யாசம் இந்த மாரி அடிக்கிறாங்க. இல்ல ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறாங்க. சிலர் வந்து டைரக்ட்டா பிரைமரே அடிச்சு விடுறாங்க. நம்ம கேன்வாஸ் பிரைமர்லாம் டைரக்ட்டா அப்படியே அப்ளை பண்ணலாம். லோ ரேஞ்சுல அடிக்கிறாங்க அப்படின்னா, அது பிரைமர் அடிச்சு குடுங்க. கையில ஒட்டாது. நல்லாவும் இருக்கும் அந்த இது. ஸோ அந்த மாரி கேட்டகரி நம்ம டைரக்ட்டா எடுத்து குடுத்து புரமோட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு பிசினஸும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். கஸ்டமர் நெறைய புரமோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கம்ப்ளீட்டா. அதனால பிரைமர ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்டர்ஸ்க்கு புதுசா வரவங்கள ஃபோக்கஸ் பண்ணாலே, உங்களுக்கு இந்த பிரைமர் ஒரு வாளி எடுத்தீங்கன்னா, மின்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 பாயிண்ட் இருக்கு. நம்ம பிரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட்டிங்ல மாசம் ஒரு 5 வாளி, 6 வாளி மின்ட் எடுத்தாங்கன்னாலே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிவி எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சுரும். பாயிண்ட் ஏறிரும். ஸோ 5000 பாயிண்ட் பண்ணும்போது டைமண்ட் கிளப் ஈஸியா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் நமக்கு இப்ப முதல்ல பிரைமர் அவங்க செட் ஆகி பழகிருவாங்க. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைமர் எடுத்து அவங்களுக்கு அது திருப்தியாக ஆரம்பிச்சுரும். அவங்க பார்க்குற வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா, டக்குனு எமர்ஜென்சி தேவைப்படும்போது நம்ம பேசிக்கா நம்ம என்ன ரேஞ்ச் குடுக்கலாமோ கிரேஸ். வீட்டுக்குள்ள போடும்போது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம கிரேஸ் குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு மத்த வெளிய மார்க்கெட்ல இருக்க பிராண்ட காட்டிலும் நமக்கு ரேட்டும் ரீசனபிள் பிரைஸா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும் கம்ப்ளீட்டா. அதாவது மேட் ஃபினிஷிங்ல இருக்கும் நம்ம உள்ளதுல வந்து. வெளிய மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 3 வருஷ குவாலிட்டில ஒரு 4 கேட்டகரி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். ஆனா மத்ததுல ஷைனிங் அதுன்னு தனித்தனியா போடுறாங்க. நம்ம ஒரே இதுல மேட் ஃபினிஷிங் குடுத்துருப்போம். ஸ்மூத்தா இருக்கும். அது மாரி வாஷ் பண்றதுக்கு நம்ம மீடியமா பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப் நம்ம கழுவும் இத யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப ரஃப்பா நம்ம தேய்ச்சு கழுவ முடியாது. நார்மலா தேய்ச்சு கழுவிக்கலாம். 3 வருஷம் வாரண்டி குடுத்துருக்காங்க. 3 வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மத்த பிராண்ட்ல வாரண்டி குடுக்குறாங்க. ஆனா வாரண்டி அப்படின்னா, கம்பெனி டைரக்ட்டா வந்து தான் வாரண்டி கிளைம் பண்ற மாரி குடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயுமே. நம்ம கம்பெனிலும் கிட்டத்தட்ட சேம் அதே மாரி தான். ஆனாலும் நம்மளே டைரக்ட்டா கேரண்டி குடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொருள் வொர்த்தபிளா இருக்கு. இப்ப நாங்க எங்கெல்லாம் சொல்றது அப்பன்னா, நீங்க அப்ளை பண்ணுங்க. 3 வருஷம் வாரண்டில 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. 2 வருஷம் 1 1/2 வருஷம் ஆகும்போது உங்களுக்கு அது பிரச்சனை வருதுன்னா, ஃபுல் செலவு நம்ம ஏத்துட்டு குடுப்போம் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல் நம்மட்ட இருக்குது. அப்படி குடுக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை என்ன வருது, அப்ப பரவால்ல நம்ம லோக்கல்ல இருக்க ஆளு சொல்றாங்கல்ல அப்படின்னு வாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போக ஆட்டோமேட்டிக்கா அவங்க இதாயிடுறாங்க. மத்த பிராண்ட் 3 வருஷம் குவாலிட்டி குடுக்குறாம 1 1/2 2 வருஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பவுடர் ஆக பவுடர்னா நம்ம தேய்ச்சோம்னா கையோட வர ஆரம்பிச்சுரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வர்றதில்ல. அது மாரி கலரும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள போடுற கலர்லாம் பார்த்தீங்கன்னா, சில வெளுக்க ஆரம்பிச்சுரும். நம்ம போடுற கலர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஃபேட் ஆகுற அந்த மாரி பிரச்சனை எதுவுமே வர்றதில்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விட நமக்கு எக்கனாமிக்கல் பிரைஸாவும் இருக்கும். கவரேஜ் நமக்கு அதிகமா இருக்கும். நல்ல ஏரியாவும் நமக்கு குடுக்கும். பெயிண்டர்ஸ் குடுக்கும்போது. இதே இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீமியமா போனோம் அப்படின்னா, நமக்கு குட் வைப்ஸ் பிரீமியம் மெம்பர்ஸ்ன்னு இருக்கு இதுல. இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபங்கஸ் ரெசிஸ்டன்ட் அதெல்லாம் பாதுகாப்பா குடுக்குறாங்க. நல்ல ஷைனிங் குடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இதெல்லாம் நம்ம நார்மலா அப்ப பார்த்து அ நம்ம எம்எஸ் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிளாரிட்டி ஷைனிங்ஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, லைஃப் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும் அது. இதுவுமே பார்த்தீங்கன்னா, இத அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அழுக்கு ஆகுது, பிள்ளைங்க விளையாடுது, ஏதாவது கிறுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. நல்லாவே கழுவிக்கலாம். நல்லா பிரீமியம் குவாலிட்டில இருக்கும் அது கம்ப்ளீட்டா. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பாயிண்ட்டுக்கு நெருக்கி நமக்கு ஒவ்வொரு வாளிக்குமே நமக்கு 2000 எம்பி வரும். ஒரு 2 வாளி அவங்க எடுத்தாங்கன்னா கூட 5000 எம்பிக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிய எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, விகாரம் நம்ம ப்ரமோட் பண்றோம். விகார் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கேட்டகரியில குடுக்குறாங்க. நம்ம ஒரே இதுல நம்ம குடுத்துருக்கோம். விகார் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் மட்டும் தான். ஆனா நம்ம ஏரியால இப்ப அதிகம் நாங்க இன்டீரியருக்கே ப்ரமோட் பண்றோம். அந்த அளவுக்கு அது இன்னும் நல்லா இருக்கு. வெளிய அடிக்கிறதுனால அந்த வெயிலுக்கு ஏத்த மாரி அதிக கெப்பாசிட்டி இருக்கனால வீட்டுக்குள்ள அடிக்கும்போது இன்னும் ஷைனிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அத குடுக்குறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் குறையாம இது கிடைக்கும். இது அடிக்கிறதுனாலயும் பார்த்தீங்கன்னா, வெளிய அடிக்கும்போது 3 வருஷத்துக்கு அந்த தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 விதமா கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லைட் கலர், மீடியம் கலர், டார்க் கலர்ன்னு சொல்லி 3 கலர் போட ஒரு ஆப்ஷன் வந்து விகார்லயே நம்ம குடுத்துருக்காங்க.
மார்க்கெட்டில் நிறைய பிராண்டுகள் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஹை ரேஞ்சில் ப்ரீமியம் ரேஞ்சில் போனால் மட்டும்தான் டார்க் கலர்ஸ் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீடியம் ரேஞ்சிலேயே நம்ம டார்க் கலர்ஸ் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கூடாது. இதுலேயே இது நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் மேக்ஸிமம் வெளியே மட்டும் அடிக்கிறாங்கன்னு இதை நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா இந்த பெயிண்டர்ஸ்க்கு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஈஸியாக கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு 5 பாக்கெட் எடுக்கும்போது ஒரு 5000 பாயிண்ட் ஈஸியாக அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி வெளியே அடிக்காத ப்ரீமியம் ரேஞ்ச் போனோம்னா அவரா இருக்கு. அவரா பார்த்தோம்னா அது மாதிரி நம்ம ஆன்டி ஃபங்கல் எல்லாமே இருக்கு. அது மாதிரி நமக்கு கேரண்டி இது மாதிரி பண்ணிக்கலாம். டஸ்ட் ப்ரூஃப் டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்படியே அடிச்சிருக்கோம் அப்படின்னா அடிச்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா டஸ்ட் காத்தடிக்குது, காத்தடிக்காலம் நம்ம வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது அந்த சோறு அப்படின்னா கழுவி விட்டு அந்த டஸ்ட் ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கிடும் கம்ப்ளீட்டாக. சோறில் ஒட்டி பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இது பண்ணியிருக்காங்க. இது நமக்கு நல்ல சைனிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அடிக்கிறதுனால. இது 5 வருஷம் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது. இப்போ நம்ம அந்த பார்டருக்குலாம் லைட் டார்க் கலர்ஸ்லாம் போட்டு கொடுக்கோம்னா அந்த கலர் அப்படியே எடுத்து காட்டும். 2 வருஷம் நான் இப்போ ஒரு பிட்டன் அடிச்சோம்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அடிச்ச மாதிரி அந்த குவாலிட்டியை கொடுக்குது. மற்ற பிராண்டுக்குலாம் அந்த பெயிண்டர்ஸே சொல்கிறாங்க சில டார்க் கலர்லாம் போட்டோம்னா 2 வருஷத்துக்குள்ளே அது ஃபேர் ஆயிருது. ஆனால் நம்ம உலகம் இன்னும் நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது நல்லா ரெகுலராக நம்மகிட்ட வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெயிண்டர்ஸ்களை பிடிச்சிடும். நமக்குள்ள நம்ம ஒன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்களே தவிர வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரைஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அவுரா ரேஞ்சில் நம்ம எம்எல்சன் வெளியெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயிலேருந்து 9500 10,000 வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் அது வச்சிருக்காங்க. ஆனால் நேம் ஒன்று ஒன்று இருக்கும். அதனால அவுரான் மட்டும் சிங்கிள் ப்ரீமியம் தான் கொடுத்துருக்கோம். வெளியே பார்த்தோம்னா அபாக்சன் இருக்கும், அபாக்ஸ் அல்டிமான் இருக்கும், அபாக்ஸ் ப்ரொடக்ட் இருக்கும். அதுலேயே ப்ரீமியம் தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரியாக போட்டு அவங்க இது பண்ணுறாங்க மாட்டேங்குது. நம்ம ஒரே கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்க ப்ரைஸ் யாரும் கொடுக்க முடியாது. எனக்கு 5500 சொல்லிட்டு நமக்கு வருது. லைட்டான கலர்லாம் போட்டோம்னா 6000 ரூபாய்க்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும். ஒரு டார்க் கலர்ஸ் போட்டோம்னா 7500க்கு அதிகமாக போகவே செய்யாது. ஆனால் டார்க் கலர்லாம் வெளியே போனால் 9500 10 ரூபாய் குறைஞ்சி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ஆனால் ஒரு சிலருக்கு இதுலேயும் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துடுது வீட்டுக்காரங்களுக்கு. அப்போ அது 10,000 சொல்கிறாங்க அப்போ நல்லா இருக்கும். அது இது நம்ம ஒரு 8500 சொல்கிறோம் அப்படிங்கும்போது 2000 கம்மியாக இருந்தால் அது நல்லா இருக்காதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம அவங்க அது சொல்கிறோம். அது அவங்களுக்கு வந்து கம்பெனி ரேட்டுக்கு டேரெக்டாக நம்ம கொடுப்போம். இது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங். கம்பெனி டு கஸ்டமர் அந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு டேரெக்டாக அந்த கமிஷன்லாம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஓகே புரிஞ்சுக்கிறாங்க, வாங்கி அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது வீட்டில் அடிச்சதுக்கு நம்ம 4 வருஷம் முன்னாடி இருந்த விட இப்போ ஜம்முன்னு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு எமர்சன் இருக்கும் அது. ஏன்னா அவங்க ஒரு 50,000 பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு 30,000 வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் டோட்டலாகவே. 20,000 அவங்களுக்கு மிச்சம் உட்காந்து 20,000 அவங்களுக்கு சேலரி கொடுத்துக்குடுவாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு. அவங்களும் வீட்டுக்காரங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும்லாம் நம்ம ஏரியாவில் இப்போ நாங்கள் 3 பெயிண்ட் கடை இண்டிவிஜுவலாக வச்சிருக்கோம். 3 கடைக்குமே பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்டர்ஸ் நம்ம ரெகுலராக டெய்லி மினிமம் ஒரு சைட் அடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கேன்வாஸ் பிரைமரு, மின்ட்டு பிரைமரு, அது மாதிரி விகாரு, அவரெல்லாம் ரெகுலர் பர்ச்சேஸ் போய்கிட்டே இருக்கு. ஒரு சில வீடுகளில் பெட்ரூம்ல மட்டும் தனியாக அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இதை விட அடுத்த ரேஞ்சு நமக்கு ஒன்று இருக்குது. அதை நமக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே அடிக்கக்கூடிய ஒரு கேட்டகரி நம்மகிட்ட பெயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஸரி எம்எல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அது உள்ளே அடிச்சுக்கலாம் வெளியே அடிக்கலாம். அது மல்டி பர்பஸ் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வெளியே 10,000 குறைஞ்சி கிடையாது. மல்டி பர்பஸ் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10,000 குறைஞ்சி மார்க்கெட்டில் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 சில்லறையிலே நம்ம அதை பண்ண முடியும். நம்மளால அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு எலான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எலான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத் கொடுத்துருக்கு. அதை அடிச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது தொட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். சூப்பராக அவ்வளோ விஷயம் கொடுங்க. 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அழுக்கு இருந்தால் கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கேட்டகரி கொடுங்க. 7 வருஷம் தொடங்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு அது ஒர்த்தபிளான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலான்ஸா இருக்கு. இதுக்கே டாப் கோட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரைட் எமல்சன் கைசி எமல்சன் ஆல்ரைட்ல இது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியில் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இப்போ நான் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நான் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு அந்த வீட்டுக்கு அடிச்சு. அப்போ ஆல்ரவுண்டுன்னு இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது. அப்போ அடிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மழைக்கு மழை பெஞ்சு முடிச்சா கூட பார்த்தீங்கன்னா அது புதுசாக இருக்கும். 4.5 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஒரு சைட் அடிச்சது தான் எங்களுக்கு பெயிண்ட் இன்னும் ப்ரொமோட் அதிகமாக பண்ணணும். பெயிண்ட் டீலர் கரியா நம்ம கடை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வர காரணம் அந்த பில்டிங் தான். ஏன்னா அது அந்த பில்டிங் ஓனர் சொல்லுவார் மழை பெஞ்சு முடிச்சோன்னா குமார் வீட்டு வெளியடிச்சு முடிச்சாச்சு அப்படிம்பாங்க வந்து. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி அந்த ஆல்ரெடி போட்டெல்லாம் வந்து அப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ரேட்டு 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த மாதிரி 19 சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விலை 18,000 19 சேல்ஸ் பண்ணுறாங்க நார்மலாக. நம்ம மட்டும் தான் எம்ஆர்பி வந்து நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி எம்ஆர்பி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அதில். ஸோ இந்த மாதிரி இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும் நமக்கு பிவி கிடைக்கிறது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி பிவி விஷயங்களை ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பிரைமர்லேருந்து கொண்டு போனால் தான் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு லக்ஸரி எம்எல்ஸ் கொண்டு போகும்போது அவங்க யோசிப்பாங்க. ஆனால் இது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பேசிக் யூஸ் பண்ணும் பிரைமர் நல்லா இருக்கும் ஓகே. ரெகுலர் பிரைமர் எடுப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சன் ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்துருவாங்க. அடுத்து அவங்களே கேட்பாங்க வெளியே இதை அடிச்சு அவங்களுக்கு ரிசர்ச் ஆனவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம
ஹை ரேஞ்சில் என்ன இருக்குது, லக்ஸரி எமல்சன் என்ன இருக்குது, இல்லை மேலே வெளியே போடுறதுக்கு நமக்கு வெயில் தாங்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம அப்படியே நம்ம ரெகுலர் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் இருக்குது, கோல்டு சில்வர் நமக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1/2 லிட்டர் 500 கொடுக்குறாங்க, நம்ம 1 லிட்டர் 600 சில்ட்ரேக்கு நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு ஷைனிங். அவங்களாம் 10 லிட்டர் வெளியே பிளான் பண்ண அவங்களுக்கு 4 லிட்டரும் 2 லிட்டர் 6 லிட்டர்ல வேலை முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஏரியா கவரேஜ் நல்லா இருக்கு. நம்ம இது சைனிங் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் மந்த் மட்டுமே. அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளதெல்லாம் மற்ற பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 6000 7000 இருக்கு. வெளி மார்க்கெட்டில் 2500 3000 லோ பிராண்ட்லேயும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான் வாரண்டி அவனே கொடுக்குறாது. அதை நிறைய பேர் வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மக்குள்ளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ எக்ஸலண்ட் வீட்டுக்குள்ள அடிச்சு அன்னைக்கு. அதாவது 3 கோட்டை நம்ம அப்ளை பண்ண சொல்லுவோம். டேம் ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டு நமக்கு லிக்விடா அடிப்போம். ஃபர்ஸ்ட் கோட்டு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி சேர்த்து அடிப்போம், லிக்விடு ப்ரைமர் கோட்டுன்னு சொல்லி. அந்த கோட்டை அடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நமக்கு ஃபுல்லா நம்ம கூலிங் நல்லா இருக்கும். அந்த ஹீட்லாம் குறைஞ்சு நல்லா அது தெரியும், நமக்கே தெரியும். 3 கோட்டை அடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா ஜம்முன்னு இருக்கும். மினிமம் கம்பெனி 5 வருஷம் கொடுக்குறோம். நமக்கு அந்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குறவங்களாம் சொல்லி கொடுக்குறோம். கம்பெனி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு வராது. 4 வருஷம் ஆகும்போது நீங்க மினிமம் ஒரு கோட்டை அதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிங்கும்போது அவங்க லோ பட்ஜெட் ஈஸியா இது பண்ணிக்கிறதுக்கு இது பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் நிறைய சிண்டெக்ஸ் டேங்க் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் சிண்டெக்ஸ் இருக்கு. இப்போ சிண்டெக்ஸ் டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம சிண்டெக்ஸ் டேங்குக்கே இதை நம்ம அப்ளை பண்ண சொல்றோம். சிண்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லா வெளியே 3 கோட்டை அடிச்சாச்சு அப்படின்னா இந்த வெயிலுக்கு அந்த சிண்டெக்ஸ்ல தண்ணியை சூடாகாத அளவுக்கு அந்த நம்ம டேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சில நம்ம பண்ணும்போது அப்போ சின்ன சின்ன வீடுகளுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி சிண்டெக்ஸ் அடிக்கிறாங்க. அது திருப்தி ஆனதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு வெளியே அடிக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அடுத்து அப்படி ஒவ்வொரு கஸ்டமர் கன்வெர்ட் ஆகுறாங்க. அந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொரு சிலங்க ப்ரமோட் பண்ணுறதுனால பிசினஸ் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போ பெயிண்டர்ஸ் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பெயிண்ட்டுக்கு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன பெயிண்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் கான்ட்ராக்டருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம அவங்கள வந்து ஏதோ ஒரு நம்மகிட்ட ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி அவங்களை வாங்க வைக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் இருந்து அவங்க ஒரு 5000 பிவி பண்ணுறாங்க அப்படின்னா டைமண்ட் கிளப்ல உள்ள வராங்க அவங்க. இப்போ டைமண்ட் கிளப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5000 பிவி 5000 பிவிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 2% நமக்கு கமிஷன் கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனதுல. நமக்கு பெயிண்ட் மட்டும் துளசி பெயிண்ட் பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 6% கம்பெனி கொடுக்குறாங்க. அது எதுக்காக எக்ஸ்ட்ரா 6% அப்படின்னா நம்ம பெயிண்ட்டுக்கு மட்டும் இந்த தொடர்ந்து நம்ம 6 மாசம் வாங்கக்கூடிய கன்சிஸ்டன்சி போனஸ்ல வந்து எலிஜிபிள் ஆகாது. அதுக்காக கம்பெனி பெயிண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6% கமிஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு பெயிண்டர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5000 பிவி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8% ஒரு 400 கமிஷன் அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மாதமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் 5000 பிவி பண்ணும்போது. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெயிண்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 கான்ட்ராக்டரை நமக்கு அறிமுகப்படுத்த சொல்லி, ஏன்னா இவங்க அடிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியும். அப்போ இவங்க சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நம்ம டேரக்டா சொல்லும்போது கூட அவங்க வியாபாரத்துக்கு சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. அதே ஒரு பெயிண்டர்ஸ் ஒரு கான்ட்ராக்டர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இப்போ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு எங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு 3 நாள் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபுல்லாக நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கொடுத்து நாங்கள் நோட்டீஸ்லாம் ப்ரொமோட் பண்ணி நான் வந்து நம்ம பெயிண்ட் பீஸ் ஓனர் கொடுத்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணி ஹெவியாக நாங்கள் பண்ணிடுவோம் அந்த 3 நாளுமே ஃபுல்லாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்ஜினியர்ஸ் நம்ம நம்பர் வாங்கியிருந்தாங்க. நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய வீட்டில் போய் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய. ஆனால் அதில் 1 2 பேர் நம்மளுக்கு பர்ச்சேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்கள. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெயிண்டர் ஒரு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றாரு. அப்போ நம்ம பிரைமர் நம்ம விலை கம்மியா இருக்குன்னு கேன்வாஸ் நான் அவங்ககிட்ட சொல்றேன் துளசி பெயிண்ட் சொல்லி இவர் அங்கே கொண்டு போய் 3 பாக்கெட்டை கொண்டு வச்சுட்டு அந்த இன்ஜினியர் சொல்றாரு துளசி பெயிண்ட்ல இருந்து வந்து புதுசா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்றாரு ஆமா எனக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் துளசி பெயிண்ட் டீலருக்கு நாங்கள் ஆல்ரெடி பேசியிருந்தோம் பிராண்ட் நல்லா இருந்துச்சு நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் ஆனால் இது வரைக்கும் நம்மளை வாங்கலை நம்மகிட்ட. ஆனால் நாங்கள் பார்த்த வச்சு நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காரு இந்த கம்பெனி எப்படி இருக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு ரேட் ப்ரைஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த பெயிண்ட்டு சொன்ன உடனே இந்த பெயிண்டருக்கு இன்னும் சந்தோஷம். பரவாயில்லையே இன்ஜினியருக்கு இது தெரிஞ்சிருக்கேன். அப்போ இது பெரிய விஷயம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்துகிட்டு இருந்தவர் இப்போ வாரத்துக்கு 2 3 நாளைக்கு வந்து நம்மகிட்ட ரெகுலராக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு மாறிட்டார் பெயிண்ட். இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெகுலர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பெயிண்டர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களும் மினிமம் ஒரு 5000 பிவிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேஸே விகாரோ அப்படின்னா ஒரு 5 பாக்கெட் எடுத்தாங்கன்னா போதும். இது பிரீமியர் ரேஞ்சுனா கிட்டத்தட்ட 2 பாக்கெட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 5000 பிவி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை பிரைமராக எடுத்தாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ற மின்டா எடுத்தாங்கன்னா ஒரு 6 வாலி எடுக்க வேண்டியிருக்கும். இதே நமக்கு ப்ரைஸாக இருந்தால் 4 வாலி எடுத்தாலே உங்களுக்கு 5000 பிவிக்கு மேலேயே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி 3 பேரை கொண்டு வந்து 5000 பிவி பண்ண வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 1200 கமிஷன் இருக்கும். என்னடா நம்ம உள்ள வந்திருப்போம் ஒரு பிசினஸ் பெருசாக இன்கம் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்கம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக
ஏன்னா இது எந்த கம்பெனியும் உங்களுக்கு கொடுக்கல. டோக்கனுங்கிற பேர்ல ஒரு 100 200 கொடுத்து இந்த மாதிரி விட்டுருந்தாங்க. பிரைமருக்குலாம் நிறைய கம்பெனில பாயிண்ட்ஸே கிடையாது. மற்ற எந்த கம்பெனிலையுமே நம்ம மட்டும்தான் பிரைமருக்கு டேம்பருக்குலாம் நம்ம பாயிண்ட் அப்படிங்கிறதே கொடுக்குறோம். பட் எமல்சனுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸு விகாருக்கே நம்ம 1000 பாயிண்ட் பிவிக்கு மேலே கொடுக்குறோம். ஆனால் மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 150 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒரு 20 லிட்டர் வாளிக்கு. நம்ம 1 லிட்டருக்கே கிட்டத்தட்ட 30 40 பிவி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. இப்போ இதை நம்ம பண்ணோம்னால ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 அவருக்கு இன்கம் கிடைக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அதே ஒர்க்கை அவங்க கீழே இருக்க 3 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா 20,000 பிவி ஜென்ரேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 60,000 பிவிக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்லாப் போயிடுவோம். நமக்கு 2,875 ரூபா அந்த கான்ட்ராக்டர் ஃபர்ஸ்ட் 3ஆம் மாதம் நமக்கு ஒரு இன்சென்டிவ் எலிஜிபிள் ஆயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் கிலோ பார்த்தீங்கன்னா அவர் கிலோ 300 அது கிலோ ரொம்ப வரும்போது ஆட்டோமேட்டிக் கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிரும். அங்கேருந்து ஸ்டாக் பாயிண்ட் வச்சு பெயிண்ட் ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட 60,000 பிவி 60,000 பிவி போகுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,500,000 2 லட்ச ரூபாய்க்குள்ள சேல்ஸ் அவருக்கு நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் 2 லட்ச ரூபாய் சேல்ஸ் ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மந்த்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆக ஆரம்பிச்சிடும் 6 மாதத்துக்கு ஒருக்கா. ஸோ நம்ம அதை ஈஸியாக நம்ம இந்த ப்ரொமோட் பண்ணாலே வந்துடும். இதே மாதிரி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். அவங்க பெயிண்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி மீட்டிங் கொடுத்து இந்த மாதிரி பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆள் மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஆள் 3 ஆள் கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். அதில் இல்லைன்னே கிடையாது. நான் அடுத்த லெவல் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் வரும்போது ஆட்டோமேட்டிக் அவங்க ரெகுலர் பர்ச்சேஸ் ஆயிடுவாங்க. 5,000 போய் பிவியில் நிற்க மாட்டாங்க யாருமே பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ என்கிட்ட ஒருத்தர் 20,000 பி பண்ணுறாரு, ஒருத்தர் 50,000 பி பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெகுலராக. அந்த லெவலுக்கு மாற ஆரம்பிச்சுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் நமக்கு வந்து ஒரு 5,000 பிக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலே மாறிடும். 4ஆம் மாதம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சென்ட் ஒரு 15,700 கிட்டத்தட்ட 15,000 மினிமம் ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு செக்டாருக்கு மாறிடுறாங்க. இப்படி மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 பேரை வச்சு ஒரு வேலை பார்க்குற ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு அப்படின்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வீட்டுக்காரங்கிட்ட இந்த ஆளுக்கு இவ்வளோ சம்பளம்னு வாங்கிட்டு அந்த ஆள் சம்பளத்துலேருந்து ஒரு 50 ரூபா வாங்கிக்கிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். அப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவருக்கு 500 ரூபா கிடைக்கும். 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15,000 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு 15 அந்த இன்கம் இதிலே கிடைச்சிடும். அவர் நார்மலாக அவர் ரெகுலராக வாங்கிட்டு ஒரு 5 வாலி 6 வாலி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒரு பெயிண்டர்ஸ் கான்ட்ராக்டர் உள்ள அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய பொருளை நமக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்க மற்ற கஸ்டமருக்கு. ஏதோ ஒரு பிராண்டர் அப்படி பண்ணுறதுனால வெளியூரில் இருக்கவங்க அவங்க சொந்தக்காரங்க பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம ஊரில் நமக்கு கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவிலும் நமக்கு ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. நம்ம டெலிவரி எல்லா இடம் நம்மளே ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் ஒரு தெரிஞ்சல் இருந்தால் கூட அவங்க ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி இதை வாங்கி யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் போது எல்லா இடத்துலையும் பிசினஸ் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் லெவல் வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பிவிக்கு மேலே பிசினஸ் போக ஆரம்பிச்சு 2 லட்சம் பிவிக்கு மேலே பிசினஸ் போக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சம் 6 லட்ச ரூபா வியாபாரம் அந்த கடையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கடை வச்சு ரன் பண்ணுறவங்களும் ப்ராஃபிட்டபிள் பெருசாக இருக்கும். அந்த நியர்ஸ் இருக்க ஏரியா பிசினஸ் கூட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது 15,000 அப்படிங்கிறது சாதாரண இன்கம் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேற எங்க போனால் ஒரு 10,000 15,000 சம்பளங்கிறது ஈஸியா ரெகுலரா கிடைக்கிற வாய்ப்பு இல்லை நமக்கு. இதே மாதிரி அடுத்த லெவல் கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 31,000 ரூபா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இன்கம். நீங்க ஒரு 30,000 சம்பளம் வேணும் அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் நிறைய பெயிண்ட் கான்ட்ராக்டர் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, ஒரு 15 வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்க, ரெகுலர் இன்கம் என்ன இருக்குன்னு கேட்டா கிடையாது. இந்த மாசம் வேலை இல்லைன்னா சம்பளம் கிடையாது அவங்களுக்கு. தொடர்ந்து ஒரு 20 நாள் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா வேலை கிடையாது. அந்த மாதிரிலாம் மாறிடுறாங்க. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு செக்டார்க்குள்ள உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும். வேலை பார்த்து முடிச்சு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஏஜ்னு ஒரு ஏஜ் எல்லாத்துக்குமே உண்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம். அப்போ அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க விட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த கம்பெனியும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்றாங்க. மாசம் ஒரு 30,000 இன்கம். எனக்கு சொன்னா ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அவர் வேலை பார்க்கல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த டயத்துல பென்ஷனே 1,000 ரூபா தான் கொடுக்கும். கவர்மெண்டா இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு இதுல இருந்திருந்தா கூட பென்ஷன் மினிமமா கொடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல முன்னால இருந்தா இப்ப அது கூட கிடையாது பென்ஷனுங்கிறது. ஆனா இது அவங்க ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் அவங்க அவங்க வேலையை அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 30,000 மாசம் மாசம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எவ்வளவு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 30,000 ஒரு ஃபேமிலி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, வீட்டில் இன்னைக்கு வேலை பார்க்க முடியாம இருக்காங்க, ஒரு 30,000 மாசம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறாங்க. அதில் மோஸ்ட்லி வந்து ஒரு 10 பேர் நம்ம பேசணும், ஒரு 4-5 பேர் வந்து அதுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் அது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. மோஸ்ட்லி ஒரு 5 அந்த புரிஞ்சுக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த புரிஞ்சுக்கிறாதவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 மாசம் கூட திருப்பி வந்துருங்க. இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 5ஆம் மாசமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஜென்ரேட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு டீமும் 2 லட்சம் பிவி ரெகுலராக பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடும். ஸ்டார் கேட்டகரி அப்படிங்கும்போது நார்மலாக ஸ்டார் கேட்டகரி அப்படின்னா ஒரு 15 இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி அவங்க பெயிண்டரை கனெக்ட் பண்ணும்போது 30,000 மேலே இன்கம் அவங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் ஆகி வந்துடும் நமக்கு. அது இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8 அந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டியில ஸ்டார் பிளாட்டினம் அப்படிங்கிற லெவலில் தாண்டி இருக்கும். பெரிய லெவல் ஸ்டார் பிளாட்டினமா இருக்கும். ஆனால் பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இருக்கும்.
ஏன்னா இதுக்கு முந்தின சிலையை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பிவி ஒரு 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் 6 லட்சம் பிவி பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 18 லட்சம் பிவி அவர் இண்டிவிஜுவலா பண்ணியிருப்பாரு. இப்போ ஸ்டார் பிளாட்டினத்துக்கு 7 லட்சம் பிவி இருந்தாலே போதும். 18 லட்சம் பிவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் பில்லுக்கு ஈக்குவலான ஒரு பிவி அதில் ஜென்ரேட் ஆயிரும். அப்போ ஆறு ஏழு எட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் பிளாட்டினமே இருந்தால் கூட கமிஷன் அவங்க 6ஆம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 50 வாங்குவாங்க. 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு மேலே வரும். 8ஆம் மாதம்ல குறைஞ்சபட்சம் 1 லட்சம் மேலே இன்கம் ஜென்ரேட். ஸ்டார் பிளாட்டினத்தில் 1 லட்ச ரூபாய் இன்கம் வாங்க முடியும் அப்படின்னா அது பெயிண்டர்ஸ்க்கால முடியும். அதை அவங்களுக்கு நம்ம கரெக்டாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். இதே 9ஆம் மாதம் அதாவது நம்ம ஸ்டார் பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளாட்டினம் கண்டினியூஸ் 3 மந்த்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாதம் நம்ம டெக்னிக்கல் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்போ இந்த 3 மாதம் கரெக்டாக நம்ம இது பண்ணும்போது அடுத்து 9ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டா பெர்லோ ஸ்டார் பெர்லோ இல்லை ரூபியில் ஸ்டார் ரூபிக்கு போயிடுவாங்க. ஏன்னா பிசினஸ் அந்த அளவுக்கு கீழே போயிடும். 3 டீம்லையுமே 3 கோடிக்கு மேலே பிவி இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் ரூபிக்கு லெவலுக்கு ஈஸியாக போயிடுவாங்க. 10ஆம் மாதம்லாம் போனீங்க அப்படின்னா சஃபையர் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு 1 இயருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டைமண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அதை நம்ம அவங்களுக்கு ஸ்டார்டிங் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு பேசிக்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு, இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. அப்போ தெரியல அப்படின்னா தெரிஞ்ச ஆட்களை வச்சு நம்ம பேச வச்சு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு பெயிண்ட் சாதாரண ஒரு பெயிண்டர் தான் மினிமம் சின்ன வேலைகள் மாசத்துக்கு ஒரு 2 வீடு தான் வேலையை எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் இந்த பிசினஸ் அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம துளசி பெயிண்டோட இது. மற்ற மாதிரி பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்க்கணும், பெரிய இன்ஜினியர்ஸை பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும், மாசம் ஒரு 50 வீடு வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய ஆளை பார்க்கணும் அப்படிங்கிறத விட சின்ன சின்ன வேலை பார்க்குற பெயிண்டர்ஸை நம்ம கான்ட்ராக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே ஏன்னா அவங்க எப்படினாலும் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல நிறைய பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், சம்பளம் போக ஒரு 500 எக்ஸ்ட்ரா கிடைக்குமாங்கிற நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எனக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 200 300 கிடைக்கும், 500 கிடைக்கும், 1000 கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெகுலர் ஆயிடுவாங்க எல்லாருமே கண்டு. அப்போ அதுக்கப்புறம் தொட்டு 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 ஒவ்வொரு ரேஞ்சாக போக ஆரம்பிக்கும்போது ஈஸியாக ஆயிடுவாங்க. இது நம்ம பெயிண்டர்களை ஈஸியாக நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சில ஏரியாக்களை போகிறோம்னா வீடுகள் நிறைய பேர் வந்து பெயிண்டர் சொல்கிறத மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ நம்ம என்னதான் நம்ம போய் வீட்டுக்காரங்க ப்ரொமோட் பண்ணா கூட பெயிண்ட் வந்து சிம்பிளா சொல்லிடுவாரு இதெல்லாம் புது கம்பெனி அப்படின்றாரு அவருக்கு தெரியாது. அவருக்கு அதனால புது கம்பெனி அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க பார்க்காத விஷயத்த அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே. அது என்ன சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து இது இருக்கையில குறைஞ்ச கம்பெனின்னு சொல்லிடுவாங்க. யூஸ் பண்ணியே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப வீட்டுக்காரங்க என்னோட யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பிராண்டை வாங்கி அடிக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. கூட 500 ஆயிட்டாலும் சரி கம்மி ஆயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ நம்மளோட ஆர்சிஎம்மோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமரா கிரியேட் பண்ணிட்டோம் ஆர்சிஎம்ல அப்படின்னா ஆர்சிஎம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க துளசி பெயிண்ட் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஆர்சிஎம் பிடிச்சிரும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த கம்பெனி பொருள் எந்த பொருள் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெயிண்ட் நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக் வாங்க. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் இப்போ நம்ம அப்படியும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆர்சிஎம் உள்ள வந்து கோதுமை ஆயில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிடிச்சி போகுது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் 15 லிட்டர் ஆயில் ஒரு வீட்டுக்கு அவர் இண்டிவிஜுவல் அவர் தேவைக்கு மட்டுமே வாங்குறாரு வீட்டுக்கு. இப்போ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக மொத்தம் 5 லிட்டர் வேணும் 15 லிட்டர் வேணும் அப்படி வாங்க வாங்கிக்கிறேன். இப்போ அவங்க ஆர்சிஎம் பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட அவங்க என்ன செய்வாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு வீட்டு வசக்கணும் ஆட்டோமேட்டிக் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் வருது அங்கே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிவி ஏறும். அப்படிங்கும்போது ரெகுலராக நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பெயிண்டில் ப்ரொமோட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் பெயிண்டர் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை பண்ண வச்சுட்டு ஒரு 5000 பிவியில் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் ஸ்டார்டிங் 5000 பிவியா இருக்கும். அதுக்கடுத்து போக ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா 5000 பிவியில் நிற்காது. ஒவ்வொருத்தரும் 10,000 பிவி 15,000 பிவிக்கு மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பேசிக்காவே சாதாரண ஒரு பெயிண்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் சிம்பிளா வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னா மினிமம் 2 வேலைக்கு 3 வேலை அவங்க அப்ளை பண்றாங்க. பிரைமரா இருக்கட்டும் எம்எல்சினா இருக்கட்டும் 3 வேலை அடிக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போனா கூட 2 பக்கெட் காலி பண்றாங்க. அப்படிங்கும்போது ஆவரேஜா ஒரு நாளைக்கு 2 வேலை ஒரு பெயிண்ட் எடுக்கனா கூட மாசத்துல 15 30 வேலை நமக்கு ஒரு பெயிண்டர்ஸ் வச்சு நமக்கு காலி பண்ண முடியும். அப்போ அதை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 பேர் நம்ம உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பிசினஸ் பெரிய லெவலில் போகும். ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக் அவங்களை கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே பெயிண்டர்ஸ் அத்தனை வரும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் பெயிண்டர்ஸ் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, சைக்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பழைய வண்டியில தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் ஆகலை. 100க்கு 1 2 பேர் அப்டேட் ஆகியிருக்காங்க. பாக்கி 95 பேருக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி நம்ம பிஸ்னஸை பெருசாக ப்ரொமோட் பண்ணுவோம். ஆஹ் இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்தில் இருக்கும் நன்றி. வணக்கம். ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார். நன்றி மை டியர் பிச்சை